ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, இததான் நம்ம கடை வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வீட்லயே சமைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் லைவா சப்பாத்தி, பூரி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சுட சுட ட்ரக்லயே ரெடி பண்ண போறோம். அப்போ சமையல் இங்கதான் நடக்குமா? ஆமாத்த. எது கோடீஸ்வரன் குணசேகர மாமா வீட்டுல தள்ளுவண்டி கடை சமையலா? ஆமா, இம்புட்டு பெரிய அடுப்பாங்கரை வச்சுக்கிட்டு ரோட்ல எதுக்கு சமைக்கணும்? அட பாவமே, வெத்தி எடுத்தவங்க தான் உங்களுக்கு துரோகத்தை பண்ணி போட்டாங்க. அப்படியே ஏதாவது எடுத்து அடிச்சு என்ன ரியாக்ஷன்? அதான் விட்டு கொடுத்துட்டாவல்ல, சும்மா புலம்பிக்கிட்டு. இல்லத்த, அதுக்காக இல்ல. இங்க நம்ம கிச்சன்ல வச்சு சமைக்க போறது இல்ல. வெளிய கராஜ் இருக்குல்ல, அங்கதான் வச்சு சமைக்க போறோம். ஏண்டி வீட்டுக்குள்ள சமைச்சாதான் என்ன இப்ப? இல்லத்த, நம்ம கமர்ஷியல் கிச்சனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதுக்குன்னு கேஸ் சிலிண்டர் வாங்கணும், வென்டிலேட்டர், அது காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய கிச்சன்ல எல்லாம் சிலிண்டர் வெளிய வச்சு பைப்பை உள்ள விட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வசதி நம்ம கிட்ட இப்போ இல்லல. அதனால வெளிய வச்சு மொத்தமா சமைச்சு அனுப்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, இந்த சட்டம் எல்லாம் யார் போடுறது? சட்டம்லாம் கவர்மெண்ட் தான் போடுது. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு. இவங்க சட்டம் போடுறது மட்டும் இல்ல, செக் பண்ணுவாங்க. நம்ம கிச்சன் எப்படி இருக்கு, நம்ம பாத்திரம் கழுவுற இடம் எப்படி இருக்கு, கறியெல்லாம் சரியா ஃப்ரீஸ் பண்றோமா, சமைக்கிற பொருள்லாம் கலப்படம் இல்லாம வச்சிருக்கோமா, இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லைசன்ஸ் தருவாங்க. அந்த லைசன்ஸ் இருந்தாதான் நம்ம ஃபுட் ட்ரக்கே ஆரம்பிக்க முடியும். நாங்க எல்லாம் கஷ்டப்படுற காலத்துல அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். கிண்டல் அடிக்காதுடா, நான் ஒன்னத்தையும் ஆரம்பிக்கல. சொல்றது கேளு. முதல்ல உங்க அப்பா ஒரு டீ கடையும் பலகார கடையும் தான் வச்சான். நான் தான் இட்லி வடைக்கெல்லாம் மாவாட்டுவேன். அப்ப எல்லாம் இந்த கிரைண்டரு, மிக்ஸி எல்லாம் இல்ல. ஆட்டாங்கல்லு தான் ஆட்டுவேன். அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா மலைப்பா இருக்கு. இம்புட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் குணசேகரன் அதையே அவமானமா நினைச்சான். நீங்க அதே மாதிரி சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் தான் பண்றீங்கன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்குடி. வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது தெரியுது. மட்டும் சதுரன்னு காலை வாரி விட்டாங்களே மாமா. அத்தை, அந்த காலத்துல ஒரு வேலை செஞ்சா அதையே குலத்தொழில்னு சொல்லி அதுல இருந்து ஜாதியை உருவாக்கி எல்லாம் வச்சிருந்தாங்க. துணி துவைக்கிறவங்க எல்லாம் ஒரு ஜாதி, முடி வெட்டுறவங்க எல்லாம் ஒரு ஜாதின்னு வேலையவே ஒரு ஜாதியா மாத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே பாருங்க, எல்லாருமே எல்லா வேலையும் செய்யறாங்க. முடி வெட்டுற கடையெல்லாம் ஃபேன்சியா மாறிடுச்சு. அடையாளமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. இதனால சமதர்மம் உருவாகி இருக்கு. இங்க இன்னைக்கு எந்த வேலையும் கேவலம் இல்ல. நேர்மையா செஞ்சா எந்த வேலைனாலும் ஜெயிக்கலாம். வேலை கிழிக்கலாம். சமதர்ம போதனை கூட்டமா மாமா? அது சரி, நீங்க எல்லாம் சரியாதான் யோசிக்கிறீங்க. ஆனா அதை ஏத்துக்கிற அளவுக்கு தான் என்ன மாதிரி பழைய காலத்து ஆளுங்களுக்கு பக்குவம் இல்ல. ஆமா, இப்படியே வளர்ந்துட்டோம் இல்ல, அதனால படக்குன்னு மாத்திக்க முடியல. அதெல்லாம் மாறிக்கலாம். இப்ப இன்னொரு நல்ல விஷயம் பண்ணுங்க. என்னடி? வியாபாரம் ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. ஏண்டி இம்புட்டு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லணுமா? ஏத்த இந்த வீட்டுல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நான் தான் நேரம் குறிப்பேன். நான் சொல்றத தான் கேட்கணும்னு வம்படியா நிப்பீங்க. இப்ப முதல்ல எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறோம். நீங்களே அந்த நல்ல நேரத்தை பார்த்து சொல்லுங்க. சரி சரி தர்ஷினி, என் படுக்க பக்கத்திலே பஞ்சாங்கம் இருக்கும், எடுத்துட்டு வா. பஞ்சாங்கம் பார்த்து கடையை திறக்கிறாங்களாம்.